காலை வணக்கம் பிள்ளைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ் வகுப்புல நம்முடைய 4வது இயலினுடைய உரைநடை பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். உரைநடை பகுதியில் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னது? தமிழர்களாகிய நம்முடைய வீர கலைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் கொடுத்திருக்காங்க. அப்படித்தானே? தமிழர்களின் வீர கலைகள். அது என்ன வீர கலைகள்? உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல பாரம்பரியமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய கலைகள் தான் நம்முடைய தமிழர்களின் வீரக்கலைகள். சரிங்களா? அதாவது இது நம்முடைய வீர உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கலைகள் அமைந்திருக்கும். அதுவும் நிறைய கலைகள் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாகரிக கூறுகளாக விளங்கக்கூடிய இந்த கலைகளை பற்றி நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோன்னா, பல்வேறு இலக்கியங்கள் வாயிலாகவும் கல்வெட்டுகள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலேயே இந்த கலைகள் எல்லாம் நமக்கு இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் போன்ற சில கலைகள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெரிய வீர கலையாக நாம் பின்பற்றிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய செயல்கள் வந்து கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இந்த கலைகளை அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்லையும் சரி, நகர்ப்புறங்கள்லேயும் நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்லாம் நம்மலாம் போகிறோம் இல்லையா, அது மூலமாகவும் நம்ம இன்றைக்கும் இந்த தமிழர்களின் வீரக்கலைகளை வளர்த்துக்கிட்டு தான் வரும். சரிங்களா? பண்டைய காலத்தில் இந்த வீரக்கலைகள் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா, தமிழர்களுடைய வாழ்க்கை பகுதியாகவே இது அமைஞ்சிருந்துச்சு. அதனால தான் பாரம்பரியமாக கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்துலலாம் வாள் சுற்றுறது. அதான் இங்கே லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான். அதாவது வாளாண்மைன்னு என்னது? வாள் சுற்றக்கூடிய திறன், அதாவது வாள் வீச்சு இருக்குது இல்லையா, இதனால பகைவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பகைவர்களை வென்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தாளாண்மைனா உழைப்பு, முயற்சி செஞ்சு நன்னிலம் ஆக்கினான். தான் வாழக்கூடிய இடத்தை வந்து காடு மேடு இப்படி இருந்தக்கூடிய இடத்தை வந்து விவசாயம் செய்கிறதுக்கும், இந்த பகுதியெல்லாம் விவசாயம் செய்கிறது, இது எல்லாம் மக்கள் வாழக்கூடிய இடம் சமப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தன்னுடைய முயற்சியால் மனிதன் அந்த காலத்தில் பண்டைய தமிழர்கள் செய்தார்கள். அதாவது தாளாண்மைனா முயற்சி செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தாளாண்மையால் நன்னிலமாக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான். வேளாண்மைன்னா என்னது? விவசாயத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்க, அதை வச்சு தான் நாட்டினுடைய வளத்தை வந்து பெருக்குனாங்க. உணவுக்கு விவசாயம் தான் பயன்பட்டுச்சு இல்லையா. இந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு நடுவில் வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினவங்க தான் நம்முடைய தமிழர்கள். இதுக்கு நடுவில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதாவது டிவி, ஃபோன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அந்த காலத்துலலாம் பொழுதுபோக்குன்னு எடுத்தாலே விளையாட்டு மட்டும்தான். அந்த விளையாட்டுங்கிறது தன்னுடைய உடலை வளர்க்குறதுக்கு அவசியமாக அவங்க வச்சுருந்தாங்க. என்னதான் செல்வம் இருந்தாலும் உடல் உழைப்பு இருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கவங்க மட்டும்தான் மதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இல்லையா? நம்மள்கிட்ட செல்வமே இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? உடல் உழைப்பு, அதை உடல் வந்து ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஆரோக்கியம் எங்கேருந்து கிடைக்கும்? உடல் உழைப்புலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? அந்த உடல் உழைப்பு தாண்டி நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ, அதாவது நம்மளுடைய பொழுதுபோக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? விளையாடாத, வெளியில் போய் விளையாடு, அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க தானே. அதே மாதிரி ஆரோக்கியமாக விளங்குறதுக்கு இது போன்ற விளையாட்டுகள் உறுதுணையாக இருந்தது. அதாவது கலைகள் உறுதுணையாக இருந்துச்சு. ஒரு சில கலைகளை நாம் இன்னைக்கு வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? நம்முடைய பாடப்பகுதியில் ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மற்போர் இந்த 4 வீர விளையாட்டுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடியது ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் பார்த்தீங்கன்னா தமிழர்களினுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏறு அப்படின்னு சொன்னா காளை மாட்டை குறிக்கக்கூடியது தான் ஏறுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள் காளை மாடு.
இந்த விளையாட்டு பழங்காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர பின்பற்றக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முல்லை நிலம் சார்ந்த இடத்துல, அதாவது காடும் காடு சார்ந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே பொங்கல் திருவிழா சமயத்துல, பொங்கல் திருவிழா முடிந்து அடுத்த நாள் மறுநாள் என்ன வரும்? மாட்டுப் பொங்கல் இல்லையா? மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பல ஊர்கள்ல இன்னைக்கும் இப்பவும் என்ன பண்றாங்க? ஜல்லிக்கட்டுன்னு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஏறு தழுவுதல் விளையாட்ட தான் நிகழ்த்துறாங்க இல்லையா? இதுக்காக ஏற்கனவே நிறைய தடைலாம் விதிக்கப்பட்டிருந்ததுக்கு போராடி என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு சில ரூல்ஸுக்கு கீழ சில விதிமுறைகளை பின்பற்றி இத நம்ம பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய இந்த ஏறுதழுவுதல நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்முடைய அரசாங்கமே சட்டம் போட்டுட்டாங்க இல்லையா? இந்த ஏறுதழுவுதல தமிழகத்துல பல இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜல்லிக்கட்டு, சில இடத்துல வந்து ஏறு தழுவுதல், சில இடத்துல மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஏறு தழுவுதல்னா என்னது இது? அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காளைகளை வந்து அடக்கி தங்களுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த ஏறு தழுவுதல் எனப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு இல்லையா? அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காளை மாட்டினுடைய கொம்பு பகுதியில துணிய கட்டிடுவாங்க. அந்த கொம்புல தான் வந்து காளை மாட்டினுடைய இந்த எருது இருக்குது இல்லையா? இதனுடைய தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து தமிழர்கள் நம்பினாங்க. அதனால இந்த இடத்துல வந்து அ கொ அதாவது ஒரு துணிய வந்து கட்டிடுவாங்க. அந்த துணிய யார் அவிழ்க்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பாங்க. மாடினுடைய அதாவது இந்த காளை மாட்டினுடைய திமில் இருக்குது இல்லையா? இதை பிடித்து அடக்குதல்ங்கிறது தான் வீரமா கருதுனாங்க. அதே காளை மாட்டினுடைய வால் இருக்குது இல்லையா? அந்த வால பிடிக்கிறதுங்கிறது கோழையின் செயலாக கருதுனாங்க. அதுவே மாட்டினுடைய வாலை பிடித்தால் கூட அது என்ன பண்ணும்? இந்த காலால உதைத்து விடும். சரிங்களா? உதைத்து நமக்கு தான் அடிபட்டுரும். இந்த ஜல்லிக்கட்டுல எந்த காளை மாடு பங்கேற்க போதோ, அது சிறு வயதிலேருந்தே இதே காளை மாடு ஜல்லிக்கட்டுக்காக, அதாவது ஏறுதழுவுதலுக்காகவே பயிற்சி செஞ்சு, அது சின்னதுலேருந்தே பயிற்சி செஞ்சு வளர்ப்பாங்க. காளையினுடைய இதில் வந்து கலந்துக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சு, அதை வந்து யாரெல்லாம் அந்த காளை மாட்டை வந்து அடக்கிறதுக்காக ஏறுதழுவுதலை மேற்கொள்ள வராங்களோ, அந்த இளைஞர்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவாங்க. இந்த காளையினுடைய திமில் இருக்குது இல்லையா? இதை பிடித்து கொண்டு யார் ஒருத்தவங்க அதை வந்து 3 துள்ளு துள்ளும். அதாவது கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் ஒரு துள்ளு துள்ளும். அப்புறம் திரும்ப வந்து திரும்ப 3 துள்ளு துள்ளும். இப்படி 2, 3 இப்படி 3 துள்ளலையும் இதனுடைய திமிலை யார் ஒருத்தவங்க பிடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா 30 வினாடிகள் பிடிச்சிட்டு இருந்தா கூட அவர்களும் வெற்றி பெற்றவர்களா? 30 வினாடிகள்ங்கிறது என்னது? 1 மினிட்ல பாதி இல்லையா? அவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கணும். 30 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க வெற்றி பெற்றவங்க. அப்படி இல்லைன்னா 15 மீட்டர் தூரத்துக்கு இந்த காளை மாடு ஓடும். கண்டிப்பாக அது ஓடும்போதே 3 துள்ளல்களையும் அது கொடுத்துரும். அந்த 3 துள்ளல்கள் பயங்கரமாக திமிறிக்கிட்டு கொடுக்கும். அதை தாண்டி கீழே விடாமல் அந்த காளை மாட்டையே பிடிச்சிட்டு யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இந்த காளை மாடுகள் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் சமயத்தில் வாடிவாசல்னு சொல்லுவாங்க. வாடிவாசல்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய வாசல் பகுதி. இதுதான் வந்து வாடிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாடிவாசல் வழியாக இந்த காளையானது வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்ப்புறமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு விதிமுறையாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தைரியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கோ அது போன்ற இளைஞர்கள் மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்கவே முடியும். நம்ம தமிழர்களினுடைய பாரம்பரியமான இந்த கலை மூலமாக தமிழர்களினுடைய உடல் வாகு ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் வீரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுக்கு அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு வீரக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சிலம்பாட்டம் பார்த்திங்கன்னா கம்பு சுழலும் போது இந்த கம்பு வச்சு தானே சிலம்பம், இது பேர் சிலம்பம்னு சொல்லுவாங்க. இந்த சிலம்பம் சுழலும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை அடிப்படையாக வைத்து தான் இதை சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்துருக்காங்க. சிலம்பு ஆட்டம், சிலம்பாட்டம். சரிங்களா?
கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கம்பு சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம பாண்டிச்சேரியில் கூட பல இடங்களில் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறாங்க தானே. சிலம்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எதிராளி வீசக்கூடிய இந்த சிலம்பம் இருக்கு இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று போய் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிராளியை தொடுவது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமா ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்டெப்ஸு தான் இந்த சிலம்பாட்டத்தினுடைய அடிப்படை. நம்ம யாராவது தொட வந்தாங்கன்னா அதை தடுக்கணும், தொடுறதும் தடுக்கிறதும். இந்த தடுத்தல் என்ற முறையில் மட்டும்தான் இந்த கம்பு சுற்றுதல் எனப்படக்கூடிய சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது இல்லையாப்பா. இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்ல வளையக்கூடிய சிறு வாரை கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மூங்கிலில் இதை செய்கிறாங்க. என்ன வகையான மூங்கில்? சிறு வாரை கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் இனத்திலிருந்து இந்த கம்பானது செய்கிறாங்க. சரிங்களா. இந்த இந்த சிலம்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களையும் இந்த சிலம்பக்கலையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கம்பை சுற்றி கம்பை வைத்து சிலம்பாட்டம் செய்கிறது நமக்கு ஃபெமிலியராக தெரியும். இது இல்லாமல் சில எக்யூப்மெண்ட்ஸை வச்சும் என்ன பண்ணுறாங்க, இந்த சிலம்பாட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்க. நாடி நரம்புகளையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்த தமிழரினுடைய வீர விளையாட்டு அமைஞ்சிருக்கு. சரிங்களா. நாம் முன்னாடி பார்த்த ஏறுதழுவுதல் எப்படி நம்முடைய தைரியத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றக்கூடியது. ஒரு காளை மாடு வருதுன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறதும் அதை அடக்கிறதுங்கிறதும் தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்முடைய மனதை ஒருங்கிணைக்கிறது, நாடி நரம்புகள் எல்லாத்தையும் இயக்கத்தை சரிவர இயங்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த சிலம்பாட்டம். சரிங்களா. இந்த சிலம்பாட்டம் பார்த்திங்கன்னா தமிழர்களினுடைய வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது. இந்த சிலம்பாட்டம் குறித்த கருத்துக்களை பின்னாடி இந்த படத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த வீர விளையாட்டாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது வில் வித்தை. வில் வித்தை பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் முக்கிய இடம் பெற்றது, வீர கலைகளில் ஒன்றா இருந்தது, எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் ஃபெமிலியராக இருந்தது இந்த வில் வித்தை. காரணம் என்னென்னா அந்த காலத்தில் போர் செய்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த வில் வித்தை ரொம்ப அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. வித்தை அப்படின்னா என்னது? வித்தைனா மற்றவங்களை வியப்படைய செய்யக்கூடிய வகையில், வியப்புனா நான் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு செயல் தான் வித்தைன்னு சொல்கிறோம். அது வில்லையும் இந்த வில்லை வைத்து நாம் செய்கிறதுனால வில் வித்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்மளுடைய பாரம்பரிய வீரக்கலைகளில் ஒன்று தான். இந்த வில் வித்தை பார்த்திங்கன்னா அம்பெய்தி அந்த காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு, போர்க்காலத்தில் எதிரிகளை வீழ்த்துறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வில் வித்தை அவசியமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருத்தவராக இருந்த வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு மன்னன், குறுநில மன்னன் பார்த்திங்கன்னா வில் வித்தையில் சிறந்து இருந்தார். அதை தான் நம்முடைய புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் வன்பரணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் எடுத்து சொல்கிறார். ஒரு பாடல் வழியாக சொல்கிறார் அவர் எப்படி வில் விட்டார், அது இங்கேருந்து போயிட்டு எப்படி மற்ற எத்தனை உயிர்களை வேட்டையாடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வில்லை விட்ட வல்வில் ஓரியினுடைய வீரத்தையும் அவருடைய புகழையும் அவருடைய ஆரோக்கியமான அந்த விடக்கூடிய திறனையும் எடுத்து சொல்கிற வகையில் புறநானூற்றில் வன்பரணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் இயற்றியிருப்பார். அந்த பாடலை படித்தா நம்ம அதை புரிஞ்சிக்கவே முடியும். அந்த அளவுக்கு வில் வித்தைன்னு சொல்லக்கூடியது தமிழர்களினுடைய வாழ்க்கையிலேயே ஒரு விஷயமா, வாழ்க்கை நடையில் ஒரு விஷயமாகவே கலந்துருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தமிழர்களினுடைய வீர விளையாட்டு பார்த்திங்கன்னா மற்போர்னு சொல்லக்கூடியது மல்யுத்தம். இன்றைக்கெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, மல்யுத்தம், அதுதான் மற்போர்னு சொல்லக்கூடியது. மல் அப்படின்னு சொன்னா மல் கூட்டல் போர் தான் மற்போர். மல் அப்படின்னா நம்மளுடைய வலிமை, மல்னா வலிமைன்னு அர்த்தம். நம்முடைய வலிமையை எந்த ஒரு
பொருளும் இல்லாமல், வில் இல்லாமல், குச்சி இல்லாமல், கம்பு இல்லாமல் நிரூபிக்கக்கூடிய ஒரு வீரக்கலை தான் வந்து மற்போர். இந்த மற்போரில் வெற்றி பெறக்கூடியவங்களை மல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. மல்லன்னா வந்து மற்போரில் நல்ல திறமை உடையவர்கள், எதிர் வரக்கூடிய பகைவர்களாக இருக்கட்டும், போட்டியாளர்களை உடனடியாக வீழ்த்தக்கூடியவர்கள் மல்லன்கிற கூடிய பட்டத்தை வந்து அந்த காலத்தில் பெறுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாமல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்ட அரசன்லாம் இருக்காங்க. இதில் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் உலக அளவில் மல்யுத்தம் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய விளையாடக்கூடியது இருக்குது இல்லையா, அந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா பண்டை தமிழராகிய நம்முடைய போர் முறைகளில் ஒன்றா இருந்திருக்கக்கூடிய மற்போரை தான் வந்து அப்படி உலக அளவில் மல்யுத்தம் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றி நம்மளுடைய புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்களோ அதுபோல் மற்போர் பற்றியும் புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்போர்னா என்னது? நம்ம புக்கில் கூட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இருவர் 2 பேர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் தலையால் இடித்து கால்களால் உதைத்தும் விளையாடக்கூடிய ஒருவருக்கொருவர் போர் செய்யக்கூடிய முறை தான். அதில் வந்து யாரால ஒருத்தவங்களால் எழுந்திருக்கவே முடியல அந்த நேரத்தில் அந்த ஒரு கவுண்டிங் ஒன்று சொல்லுவாங்க, தலைகீழாக அவங்களுடைய முதுகு வந்து தரையில் படக்கூடியது தான் இதில் வந்து தோற்றத்துக்கு அடையாளம். அதாவது ஒரு ஆளை வந்து குப்புறப்படுக்க வைக்கிறது. அது ஒரு சில கவுண்டிங் வரைக்கும் அவங்க எழுந்திருக்க முடியலை அப்படின்னா மற்ற எதிராளி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜெயித்தவங்க. அந்த 2 பேரில் யார்? இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழர்களுடைய விளையாட்டுகள், பல விளையாட்டுகளும் வீர விளையாட்டுகளாக தான் இருக்குது. அது இன்றைக்கும் சில விசேஷங்க நாட்களில் நாம் பின்பற்றக்கூடிய விஷயந்தான். வழுக்கு மரம் ஏறுதல், நீர் விளையாட்டு, கபடி விளையாடுறது, இது போன்ற விளையாட்டுகள் எல்லாமே வீர விளையாட்டுகள் தான். இந்த விளையாட்டுகளை நாமளும் விளையாடி நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய பண்டைய தமிழர்களினுடைய வீர கலைகளை பின்பற்றவும் செய்யணும், வளர்க்கவும் செய்யணும். சரிங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் தமிழர்களின் வீரக்கலையாக இருக்கக்கூடிய ஏறுதழுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மற்போர், இதனை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த பாடத்தினுடைய பயிற்சிகள் அனைத்தையும் இன்னைக்கு நேரடி காணொளி வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் நேரடி காணொளி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.